பிக் பாஸ் சீசன் 9 எதுக்காக இன்னும் ஓடுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோஷியல் மீடியாவ உலுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் பிக் பாஸ்ல 7 சீசன், 8 சீசன் கிட்டத்தட்ட நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த எந்த சீசன்லயும் இல்லாத ரொம்பவும் சீப்பான விஷயங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசன் 9ல இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணா பரவால்ல. இந்த தடவ இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே எந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க முடியுமோ, அது அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறாங்க. விஜய், பார்வதி மாதிரி ஒரு டெலிவிஷன்ல இருந்து வந்தவங்க இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்குவாங்களா? கேம் அப்டின்னாலும் இத வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு விஜய், பார்வதி தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன் தான் தான் அதிகமா அ டாக்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. 2வது கமருதீன் வந்து விஜய், பார்வதிய யூஸ் பண்ணி ப்ளே பண்றாரா அப்படிங்கிறதும் நமக்கு அ ஃபுல்லா தெரியல. பட் யார யூஸ் பண்ணி ப்ளே பண்றாங்களோ, ஆனா இது இந்த கேம்க்காக 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, அ இவங்க வேற எதுவும் கேம வந்து நல்லா விளையாடணும்லாம் நினைக்கல. இதில வின் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அவங்களே இது பண்ணிக்கிற ஒரு சீப்பான விஷயம். கண்டிப்பா இதில இவங்களுடைய இந்த காதல் வந்து கல்யாணத்தில போய் முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு காதலுமே ரொம்ப அழகா ஆரம்பிச்சு, அது அழகா போய் முடியும். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரஜின், சாண்ட்ரா 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணுனாங்க. அ நெறைய காதலர்கள் இருக்கிற இந்த மத்தியில, இவங்க பண்றது காதலே கிடையாது. இத காதல், இத கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியோட அம்மா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சீசன்ல ஷிவானியோட அம்மா வந்து ஷிவானிய பயங்கரமா உள்ளயே வெளுத்திருப்பாங்க. ஏன்னா, அ யாருமே எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடந்துச்சு. ஏன்னா, இப்படி ஒரு டெலிவிஷன் ஷோல அ எம்பாரஸிங்கா இப்படி பேரண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கும்போது, ஷிவானிய பயங்கரமா அவங்க அம்மா திட்டியிருந்தாங்க. அதே மாரி தான் விஜய் பார்வதிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. அ இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கிட்ட ஃபேன்ஸே என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பார்வதி கிட்டயும், கமருதீன் கிட்டயும் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த டாக் 12 மணிக்கு குலைக்கிறதா இருக்கட்டும், நீச்சல் குளத்தில அவங்க இருக்கும்போது பிக் பாஸே ஏன் நீங்க மைக் போடல? மைக் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறதா இருக்கட்டும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு நடக்குது. அத நீங்களே ஹைட் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல உங்க டிஆர்பிக்காக நீங்க இதெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா விஜய் பார்வதிய நீங்க ஒண்ணு பனிஷ் பண்ணுங்க, இல்ல ரெட் கார்ட் குடுத்து எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க.